2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் யார் பக்கம் போகிறது அப்படின்றது தான் ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்காக மாறிட்டு இருக்கு. காங்கிரஸ் திமுக பக்கம் இருக்க போதா இல்லை தமிழக வெற்றி கழகம் பக்கம் போக போதா அப்படின்றது இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் மாறி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் அவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன, அதற்கு திமுக என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காங்கிரஸை பொறுத்தவரையில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு என்றாலே அதிகாரத்தில் பங்கு தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது எல்லா மட்டங்கள்லையும் எங்களுக்கு இந்த சம உரிமை எங்களுக்கு தேவை அப்படின்றது காங்கிரஸுடைய முழக்கமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சட்டமன்ற தொகுதிகளில் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்றதும் காங்கிரஸுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வாரியங்கள் முதல் கூட்டுறவு சங்கங்கள் வரை எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான இடங்களில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை காங்கிரஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு திமுக தலைமையை காங்கிரஸ் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இதற்கு திமுக என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுகவை பொறுத்தவரையில் கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு, காங்கிரஸ் கட்சிக்கு உத்வேகம் அளிப்பதற்கு தேர்தல் ரீதியாக காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து ஒரு பெரிய பொதுக்கூட்டங்களோ இல்லை ஆர்ப்பாட்டங்களோ செய்திருக்கிறார்களா, மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசியிருக்கிறீர்களா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் காலத்து கட்சியாக மாறி இருக்கிறது அண்மை காலமாக அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய ஒவ்வொரு நகர்வுகள்லையும் ஒவ்வொரு முடிவுகள்லையும் திமுகவோடு நிற்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் காங்கிரஸ் மாறி இருக்கிறது. காங்கிரஸுக்கென்று தனித்துவமான நிறைய குணநலன்கள் இருக்கிறது. அந்த குணநலன்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது அப்படின்ற விமர்சனங்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பார்த்திங்கன்னா திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் பல தருணங்களில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் திமுகவை எதிர்த்து கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையில் கம்ப்ளீட் சைலண்ட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கடந்த காலத்தில் பார்க்க முடிகிறது. அதனால் திமுக வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சியை கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ப்பதற்கு நீங்கள் பெரிய ஒரு முனைப்பு அப்படின்றது காமிக்கல. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கூடுதல் இடங்களில் போட்டியிடுவதற்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும்? 28 இடங்கள் வரை நம்ம போகலாம் மேக்சிமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் கூடுதல் இடங்களில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சைடு இருக்கக்கூடிய டிமாண்ட் அப்படின்றது சரியானது தான். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுமே தங்கள் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. எவ்வளோ இடங்கள் கேட்குறோம் அப்படின்றதும் முக்கியமாக திமுக தலைமை பார்ப்பதாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எந்த கட்சியும் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, எல்லா கூட்டணி கட்சிகளும் பார்த்திங்கன்னா அவங்களே அவங்களுடைய தலைவர்கள் முன் இந்த மாதிரியான கோரிக்கைகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் முன்வைக்க போகிறதில்ல அப்படின்னு அவங்க ஒரு கிளியர் டிக்ளரேஷன் பண்ணுறாங்க. அதுவுமே கூட பார்த்திங்கன்னா திமுகவுடைய உந்துதலின் அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம் அப்படின்றதும் விமர்சனமாக ஆகிட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சூழல் இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் மட்டும் அதிகாரத்தில் பங்கு வேணும் கேட்பது அப்படின்றத எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றது திமுகவுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும், அதற்கான குழு பேச்சுவார்த்தையை தொடங்கும் அப்படின்னு திமுக தலைமை அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அறிவிப்பு வெளியிட்டதுக்கு பிறகும் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவர்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில் வச்சுட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய டிஸ்கஷனாக சோஷியல் மீடியாலையும் பொதுத்தளத்திலையும் மாறுவதை பார்க்க முடிகிறது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் திமுக இந்த முறை கருத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நிறைய பேருடைய கருத்து, ஒருமித்த கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். நம்ம நிறைய மக்கள் நல திட்டங்களை நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மக்கள் நல திட்டங்களை முன்னிறுத்தி நம்ம வாக்கு கேட்டாலே நம்மளால் வெற்றி பெற முடியும். இப்போ காங்கிரஸுக்கு அதிக இடங்கள் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம குறைவான இடங்களில் போட்டியிடுவதற்கான சூழல் ஏற்படும். இந்த முறை 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்ம போட்டியிட்டே ஆகணும் அப்படின்றது திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இது இப்படி இருக்க காங்கிரஸ் தொடர்ச்சியாக பொதுத்தளத்தில் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது ஆன் கிரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக
இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் அதே மாதிரி பொதுத்தளத்திலையும் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டிகள் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் வந்து ஏன் நம்ம தாவேகா பக்கம் போகக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒருவேளை வந்து தாவேகாவும் காங்கிரஸும் நேரடியாக ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் தாவேகாவும் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கூட காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து வந்தவர்கள் தாவேகாவுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாகிறோம். அந்த காங்கிரஸோடைய அந்த ஓட் அப்படின்றது ப்ராப்பராக டிஎம்கேக்கு கன்சாலிடேட் ஆகாது, அது தாவேகா பக்கம் போவதற்குமான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு திமுக சார்பில் எடுக்கக்கூடிய தேர்தல் கால சர்வேயில் வந்து அந்த மாதிரியான ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொதுத்தளத்தில் வந்து தொடர்ச்சியாக இந்த கூட்டணி பற்றி காங்கிரஸ் தேவையில்லாத கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்வது அப்படின்றது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது அப்படின்றது தான் இன்றைக்கி திமுகவுடைய மனநிலையாக இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் இந்த முறை நம்ம திமுக அலைன்ஸோடு தான் போகிறோம் அப்படின்றத அவர் உறுதிப்படுத்திட்டதாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய எண்ண ஓட்டங்களுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். அதனால் இந்த டிமாண்டை வந்து நம்ம ஜென்யூனாக வைக்கலாம், திமுக தலைமைக்கு ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவர்களுடைய விருப்பம் அப்படின்ற மனநிலையில் ராகுல் காந்தி இருப்பதாக சொல்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அவர் வந்து தெளிவாக இதை கிளாரிஃபை பண்ணிட்டார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒர்க் அவுட் ஆகாது, திமுகவுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்றத வந்து அவர் தெளிவுபடுத்திட்டார். இந்தியா டுடே கான்க்ளேவில் ரீசெண்டாக நடந்த கான்க்ளேவில் வந்து அவர் பேசும்பொழுது அவர் வந்து தெளிவாக வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது, திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்றது அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸால் டிமாண்ட் பண்ணி அதிகாரத்தில் பங்கு வாங்கிவிட முடியுமா அப்படின்றதும் பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இன்னும் தேர்தலுக்கு வந்து ஒரு சில மாதங்களே அப்படின்றத விட இன்னும் ஒரு 50-60 நாட்கள் தான் இருக்குது அப்படின்ற சூழலில் காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொதுவெளியில் வைப்பது அப்படின்றது நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு பலன் சேர்க்காது அப்படின்றது தான் பலருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. காங்கிரஸுடைய டிமாண்டு சரிதான் நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்டை வந்து திமுக அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்குறீங்களா? இல்லை தாவேகா ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, தாவேகா பக்கம் போயிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்துகிட்டு தான் திமுகவுக்கு இப்படியான நெருக்கடிகளை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.